ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு நம்ம நிறையா வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிலபஸ் ஓரியன்டாக வந்து இதில் ஒரே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஸோ அந்த சிலபஸில் வந்து தமிழ் மொழி சம்மந்தமானது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு CS1 கார்த்திகேயன் சேனல். ஸோ இதில் வந்து சிலபஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் அஸ் அ காம்பனண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸும் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து அடிக்குவேட் சாய்ஸோடு இருக்குங்கிறாங்க. தமிழுக்கும் அந்த ஜிகேக்கும் வந்து இது வரைக்கும் சிலபஸ் இதில் கொடுக்கல. ஸோ மல்டிபிள் சாய்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து உள்ள ஆப்ஷன்லையும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் பேப்பர் 50 MCQ கொஸ்டினில் செக்ஷன் ஏல 25 கொஸ்டின் தமிழ் லாங்குவேஜ், ரிமைனிங் 25 கொஸ்டின் ஜிகேன்னு போட்டிருக்காங்க. செக்ஷன் பிலையும் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே நாங்கள் மென்ஷன் பண்ணதில் 246வது ஜிஓவில் மென்ஷன் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். அதே மாதிரி செக்ஷன் பியில் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 2 லெவலில் இருக்கும். அது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவலில் இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு இல்லை, தமிழ் லாங்குவேஜுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே வந்து இதில் இல்லை. ஸோ இதே விஷயத்தை டிஎன்பிசியில் போய் நம்ம சிலபஸை செக் பண்ணோம்னா அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணியாளர் தேர்வு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா கொள்குறி வகை, அதாவது வந்து ஒன் வேர்டு MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 6 குரூப் 8ங்கிற அறநிலைத்துறை இந்த மாதிரி துறையில் உள்ளதில் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா கட்டாய மொழி தமிழ் தேர்வு தான் இதோட இருக்குது. ஸோ 10ஆம் வகுப்பு தரத்தில் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல்லை கண்டறிக, பொருந்தா சொல்லை கண்டறிக, பிழை திருத்தம், சந்திப்பிழை நீக்குதல், மரபு பிழை நீக்குதல், வலுச்சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை அறிதல், ஒலி வேறுபாடு பொருளை அறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை முடைமுற்று வினையெச்சம் வினையாளனையும் பிற தொழிற்பெயரை உருவாக்கல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், இரு வினைகளின் வேறுபாடு அறிதல், குவிந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல், ஓமையால் விளக்கப்பெறும் பொருந்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், அலுவல் சார்ந்த அதாவது கலை சொற்கள், விடை சொற்கள், அது மாதிரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல், கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுதல், தஞ்சை, தஞ்சாவூர், நிறுத்தக்குறிகளை அறிதல், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்தல், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்தல். இதனால் சரியான இணைப்பு சொல்லும் மாதிரி ஆகையால், ஏனையால், கன்ஜெக்ஷன் இங்கிலீஷில் சொல்கிறது, அது மாதிரி அடைப்புகள் உள்ள சொல்லை சரியான தேர்ந்தெடுத்தல், கலைச்சொற்களை எழுதல், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், சொற்களின் கூட்டு பெயர்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல், பிழை திருத்துதல்னு சொல்லிட்டு வரிசையாக சிலபஸாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10ஆம் வகுப்பில் அதுக்கான எக்ஸாம்பிளோட இதெல்லாம் எந்த மாதிரியான மாடலில் இருக்குங்கிறதே சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் வந்து சொல்லியிருக்கிறது. இதே மாதிரி வந்து இதை 10 மார்க் லெவலில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம், குரூப் 1A, குரூப் 1B, 1C டு குரூப் 2 இந்த மாதிரி விரிந்துரைக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி கட்டாய தேர்வு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ மொழிபெயர்த்தல், தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு, சுருக்கி வரைதல், பொருள் திறன் உணர்தல், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், ஸோ மதசார்பற்ற தனித்தன்மையுடைய இலக்கியம், அன்றாட வாழ்வியலோட தொடர்புத்தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளின் மாறா விழுமியங்களும் சமத்துவம், மனிதநேயம் முதலியானவை, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருந்தாப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், கடிதம் வரைதல், அலுவல் சார்ந்தது, தமிழ் மொழி அறிவு. அதே மாதிரி பாடத்திட்டம், தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும், கலையும் பண்பாடும், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இக்கால தமிழ் மொழி, கணினி தமிழ், வழக்கு மன்றத்தமிழ், அலுவலக மொழி தமிழ், புது வகைமைகள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள், பெண்கள், விவசாயிகள், சமூக நலத்திட்டங்கள் நிறைவுபடுத்துவதில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு, இடஒதுக்கீடு அதன் பயன்களும், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு, மொத்த வாக்கியத்தில் அமைத்தெழுதுக, வேறுபாடு அறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் எதிர்மறை வாக்கியம் பிழைநீக்கி எழுதுதல், திருக்குறளிலிருந்து கீழ்காணும் தலைப்புகள் தொடர்பாக கட்டுரை வரைதல், மதசார்பற்ற தனித்தன்மையுடைய இலக்கியம், அன்றாட வாழ்வியலோட தொடர்புத்தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளின் மாறா விழுமியங்களும் சமத்துவமும், இது வந்து சமூக பொருந்தா திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் வந்து இதுக்கான ஆப்ஷனும் வந்து டிஎன்பிசியில் படிக்கிறவங்களுக்கு
10ஆம் வகுப்பு தரத்தில் எப்படி இருக்கும்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகங்கிறது இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அதுக்கப்புறம் ஒரு குறளை சொல்லி அதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறது, அது மாதிரி எதிர்ச்சொல்லை வந்து எப்படி நம்ம கண்டறிதல் அப்படிங்கிறது 4 ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அணித்து அப்படிங்கிறது மாதிரியும், பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னா இணையான சொல் எது அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருந்தாத இணை எது, பொருந்தா சொல்லை கண்டறிதல், பொருந்தா இணையை கண்டறிதல். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்கிறதுல தமிழ் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். பிழை திருத்தம் மற்றும் சந்தி பிழை நீக்குதல், மரபு வலுச்சொற்கள் நீக்குதல், பிறமொழி சொற்கள் நீக்குதல். வலு சொற்கள் எதுங்கிறது வலது பக்கம் சொற்கள் எழுதாதே இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. வலு சொற்கள் இல்லாத தொடர்களையும் எழுதுறது. அதுக்கப்புறம் சந்தி பிழை அற்ற வாக்கியங்களை உருவாக்குதல். வலுவற்ற தொடர் எது, பனை ஓலையால் கூரையை போட்டனர், வேய்ந்தனர், கட்டினர், முடுக்கினர் அப்படிங்கிறத சொல்கிறது. சந்திப்பிழை இல்லாது, சந்திப்பிழை சரிபார்த்து எழுதுதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரபு பிழையற்ற சொல்லை எழுதுதல். அதுக்கப்புறம் மரபு பிழையற்ற சொல்லை காண்க. இப்படி தான் வந்து ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொல், அதாவது ஜெராக்ஸுங்கிறதுக்கானது. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. அப்புறம் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிறது சொல்கிறது. திருந்தா அச்சுப்படி. ஸோ இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு உள்ளது. அப்புறம் லியூட் மியூசிக், கிராண்ட் டாட்டர், இது மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது மாடலாகவே இதை கொடுத்துருக்காங்க. ஒளி வேறுபாடு அறிதலாக இருக்கட்டும், அதை வந்து அதோட ஒரு சொல் வந்து பல மீனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், அணி மற்றும் அதனை தவறான விஷயம், ஒரு பொருள் பல சொற்களை கொடுத்துதல், வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை வைத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெற்று தொழிற்பெயர் உருவாக்குதல். இது மாதிரி இலக்கணம் இலக்கியம் சார்ந்த எல்லா விஷயங்களும், அகர வரிசைப்படி சீர் செய்தல், அகர வரிசையில் எழுதுதல், அது மாதிரி வந்து சொற்றொடர்களை வகைப்படுத்துதல், சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி அதை சொற்றொடராக்குதல், சொற்களை ஒழுங்குபடுத்துதல் தொடர்பாக. இது மாதிரி வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்து அதில் எழுத சொல்லியிருப்பாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விடையை கொடுத்துருவாங்க, அதுக்கு வினாவை வந்து நமக்கு தேர்க்கணும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தங்கிறது 2-3 டைப்லையும். கீழே இருக்கிறதுல எந்த வகை வாக்கியம்ங்கிறதையும் கேட்பாங்க. எந்த வகை தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுத்தல் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் இளங்கோடிகளால் எழுதப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருந்தா பொருளை தேர்ந்தெழுதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பார்க்குற விஷயங்கள்லாம் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான விஷயங்கள் என்ன, செலவாணி, அப்புறம் குற்றம் சாட்டு அப்படிங்கிறது, இது மாதிரியான விடைகள் தேர்ந்தெடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் உள்ளது, கோல்டு பிஸ்கட்டு, தங்கக்கட்டிங்கிற மாதிரி சொல்கிறது. இதெல்லாமே வரிசையாக, இதெல்லாமே டிஎன்பிசியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க ஊர் பெயர்களின் மறுவை கொண்டு கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து தமிழுக்கு மொழிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. கடந்த முறை யூஜிடிஆர்பி எழுதினவங்க, அதுக்கு முன்னாடி வந்து பிஇஓ எக்ஸாம் எழுதினவங்க, இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வுங்கிறது இது வந்து மேண்டட்ரியாகவே இதுக்கு கட்டாயமாக ஆக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து ஒரு தேர்வில் ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிஎன்பிசியில் இது மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம டிஆர்பியில் இது மாதிரி கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கால்ஃபர் பண்ணதில் இந்த இதை அப்டேட் பண்ணும்போது நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது, பயிற்சி பண்ணிக்கிறது மிகவும் நல்லதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். சிஎஸ் கத்திங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இது மாதிரி நம்ம பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய விஷயத்தையும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க, சிஎஸ் கத்திங்க சேனல். Thank you.